ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, இப்படியே தானம்மா 3 மணி நேரமாக சொல்லிகிட்டு இருக்கேன், நான் ஹாஸ்பிட்டலில் நின்றுட்டுருக்கேன், ஏம்மா இப்படி பண்ணுறேன் அப்படின்னோடனே, என்னம்மா பண்ணுறது, நான் டைமுக்கு கிளம்பிடணுன்னு தான் பார்த்தேன், பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், அதோட கொஞ்சம் ஜுவல்ஸ் அடகு வச்சு தானே நான் உனக்கு பணம் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். அதனால் அந்த கடை என்னமோ உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்னால கொஞ்சம் லேட்டாக தான் 11 மணிக்கு மேலே தான் திறப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அங்கே தான்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுறது சொல்லி. என் கையில் காசு இருந்தால் நான் உனக்கு இந்நேரம் போட்டுவிட்டு பார்த்துருக்க மாட்டேன் நான் சொல்ல. ஏன்னா அவரும் வேலைக்கு போகாமல் ஒரு மாதமாக இருந்துட்டு இப்போ தான் வேலைக்கு போகிறாரு. அப்படிங்கிறப்போ நான் இருக்கிற இந்த மோதிரத்தை அடகு வச்சு தாம்மா உனக்கு நான் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னோடனே, நீ எதுமா இப்படி கோவப்படுற, இதே உன் பையன் எல்லாம் வாங்கிக்கிட்டான், பண்ணிக்கிட்டான், செஞ்சுக்கிட்டான், ஏதாச்சும் இப்போ பார்க்குறான், நான் ஒன்றுமே பார்க்க மாட்டேங்கிறான், இன்றைக்கி உடம்பு முடியாமல் போனோன்னே அவன் விட்டுட்டான், அவ்வளோதான் அப்படின்னோடனே, சரி விடு, நான் ஏதோ என் சூழ்நிலை சரியில்லைம்மா, அதனால் உங்கள்கிட்ட எல்லாம் இந்த உதவியெல்லாம் கேட்குறனால தான் என்னை ரொம்ப அலட்சியமாக நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அலட்சியம் இல்லைம்மா, இதெல்லாம் என்னோடய கடமை தான். இல்லைங்களே, என்னோடய சூழ்நிலையை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணுமா. நான் பிள்ளைங்களை கொண்டு ஸ்கூலுக்கு விடணும், ஏன்னா அவர் 6 மணிக்கு வேலைக்கு கிளம்பிடுவார். நான் 8:30 9 மணிக்கு பிள்ளைங்களை கொண்டு ஸ்கூலுக்கு விடணும். ஏன்னா ஆட்டோ காசு அதுக்கு ஒரு பிள்ளைக்கு 1000ரூவானா 2000ரூவா கொடுக்கணுமே அப்படிங்கிறனால நானே வண்டியில் கொண்டு விட்டுட்டுருக்கேன். ஈவினிங்கும் அழைச்சிட்டு வந்துடணும் 4:30க்கெலாம் போயிட்டு. அப்படி இருக்க சூழ்நிலையில் நானும் ஓரளவு கஷ்டப்பட்டுட்டு வாடகை வீட்டில் தானம்மா இருக்கிறேன். அவர் வாங்குகிற 20,000 சம்பளத்தில் தான் நான் குடும்பத்தை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு வேலைக்கு போனாலும் பிள்ளைங்களை கொஞ்சம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஓரளவு ஒரு 2 3 வருஷம் ஆனதுக்கப்புறம் வேலைக்கு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பார்த்து இது பண்ணிகிட்டு இருக்கேம்மா அப்படின்னோடனே, சரி விடு விடு, நான் எதுவும் யாரையும் சொல்ல விரும்பலம்மா, உன் சூழ்நிலை உனக்கு, என் சூழ்நிலை எனக்கு, என்ன பண்ணுறது, என் பையன் சரியில்லை. அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு இருக்கிறான், என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிறான். அன்றைக்கி வீட்டை விற்று எடுத்துகிட்டு போனான், எல்லாம் பண்ணான். என் மேலேயும் தப்பு இருக்குமா, நான் அவசரப்பட்டு அந்த வீட்டை நான் எழுதி கொடுத்துருக்கக்கூடாது. வீட்டை எழுதி கொடுக்காம இருந்திருந்தேன்னா இன்றைக்கி இவ்வளோ கஷ்டம் எனக்கு கிடையாது. நான் இவ்வளோ இப்போ உள்ள நிலைமைக்கு இந்த ஒரு காசு இல்லாமல் பணம் இல்லாமல் இருக்கிற நிலமைய நான் இது பண்ணிகிட்டு இருந்திருப்பேன், பண்ணிட்டு எனக்கு ஒரு பணங்கிறப்ப இப்போ நான் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட மாட்டேன்ல அப்படின்னோடனே, ஆமாம்மா, அன்னைக்கு அவன் கொடுத்த 2,00,000 வச்சுட்டே நீ காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணம் மாதிரி அதை நினச்சிட்டு இருந்தேன். அவன் 30,00,000 எடுத்துகிட்டு போனான், நீ அப்போயே ஒரு 10,00,000 என் அக்கௌண்ட்டில் போட்டால் தான் நான் சைன் பண்ணுவேன், அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நீ முன்னாடியே இது பண்ணியிருந்தேன்னா அவன் அக்கௌண்ட்டில் போட வச்சுருந்தேன்னா இன்றைக்கி அந்த வட்டியை வாங்கி மாதம் ஒரு 10,000 12,000 வரும். அதை வாங்கி அழகாக நீ செலவு பண்ணிக்கிட்டு சூப்பராக இருந்திருக்கலாமா. எதுக்கு இந்த நிலமை சொல்லு. எதுக்கு உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியது கிடையாது. ஆனால் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா, எதாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் உன்கிட்ட நல்லா பேசிட்டா, அப்படியே உன் பையன் ரொம்ப ஒரு மாதிரி அழுகிற மாதிரிலாம் பேசிட்டான்னா உன்னால் மனசு தாங்க முடியல, அப்படியே சோகமாயிடுற பண்ணிடுற. அதே அவன் பண்ண விஷயத்தையெல்லாம் நீ நினச்சி பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னோடனே, எனக்கு தெரியாமல் இல்லைம்மா, எனக்கு எல்லாம் தெரியுது தான், என்ன பண்ணுறது, இப்போ தெரிஞ்சு என்ன பண்ணுறதுக்கு, நீ சொல்கிற மாதிரி இப்போ அதை நினச்சி இது பண்ணி என்ன பண்ணுறதுக்கு, நான் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும், செய்ய முடியும், வேறு ஒன்றும் நான் எதுவும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகளுங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் நீ வேலையை பாரும்மா, நான் எதுவும் இப்போதைக்கு எதுவும் சொல்கிற மாதிரியான நிலமையில நான் இல்லைம்மா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி விடு, நான் எதுவும் பேசலை, நீ பார்த்து வாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அம்மா ஃபோன் வச்சுட்டேன். ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா அம்மாவை பார்த்தாவும் கவலையும் ஒரு பாவமாகவும் தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்னோடய சூழ்நிலை, இப்போ என் வீட்டுக்காரர் நல்லபடியாக சம்பாதிக்கிற மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தாருன்னா நான் அதை பற்றி ஒரு விஷயமா நினைக்க மாட்டேன். என்கிட்டே பணம் இல்லாமல் ஒரு கஷ்டப்படுற சூழ்நிலையில் இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் இது பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே, சரி வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. என்ன அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் பார்ட் டைமாக வேலைக்கு பார்க்கலாம், நமக்கு தான் டைலரிங் தெரியுமே, ஏதாச்சும் பார்த்தோன்னா கூட அதில் வர காசுனாச்சும் அம்மாவுக்கு ஏதாச்சும் செலவுக்குனாச்சும் யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்காக ஒரு 2 3 பேர்கிட்ட சொல்லியும் வச்சுருந்தேன். அவங்க சொன்னாங்க, இது மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா, இல்லைங்கள, ஆனால் ஒரு சில விஷயங்கள் இப்போதைக்கு வேலை இருக்குது, ஆனால் நீங்கள் டைமிங் பார்க்காம வேலை பார்க்குறதா இருக்கணும். ஒரு துணி தைச்சி கொடுத்தோன்னா அந்த டைமிங் இருக்கிற மாதிரி இது பண்ணக்கூடாது, நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஏதாச்சும் பார்த்து பண்ணால் மட்டும்தான் இது பண்ண முடியுமா அப்படின்னாங்க.
சரிம்மா நான் அதெல்லாம் பார்க்குறேன் பண்ணுறேன் ஒன்றும் கவலை நீங்கள் படாதீங்க நான் வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு வந்து அவங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க இது மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நான் இல்லைங்கல. ஆனால் வந்து நீங்கள் வந்து டைமிங் படி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா எத்தனை நைட்டு 7 மணி 8 மணிக்கு கூட ஆர்டர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து தைச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் என்னன்ட்டு பார்த்துக்கங்கக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொன்னுச்சு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு மறுநாளுக்குள்ளே தைச்சி கொடுக்கணுன்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஏதாச்சும் பண்ணினா மட்டும்தான் அந்த பணங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும்.